வட இந்தியர்களை விட தென்னிந்தியர்கள் எதிர்ப்பு. தென்னிந்தியர்களிலும் தமிழகத்தில் பெரிய எதிர்ப்பு. கண்ணதாசனிடம் போய் நிருபர்கள்லாம் பேட்டி கேட்குறாங்க. ஏன்னா எம்ஜிஆரை வசைபாடுவதற்கு மிகச்சிறந்த மனிதர் கண்ணதாசன் தான். இதை எதிர்பார்த்து போகிறாங்க. அப்போ கண்ணதாசன் நிருபர்கள் முன்னாடி பேட்டி கொடுக்காரு. ஏங்க, ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆரினுடைய நடிப்பு யதார்த்தமானது. தேசிய விருது அவருக்கு கொடுக்கப்படுவதில் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? கண்ணதாசன் கேட்குறாரு. நிருபர்கள் அசந்துட்டாங்க. ஏங்க, வட இந்தியர்கள் கூட சில பேர் ஒத்துக்கொண்டார்கள். தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏங்க இவ்வளோ எதிர்ப்பு? ஏங்க, எம்ஜிஆர் அதில் என்ன குறைஞ்சி நடிச்சிருக்காரு? சரி, நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி சிறந்த நடிகர்கள் என்று நார்த் இந்தியாவில் அந்த பரிசு வாங்கினவங்க, அந்த பதக்கம் வாங்கினவங்க எல்லாருமே இதை விட ரொம்ப சிறப்பாக நடிச்சிட்டாங்களா? வரங்க, எம்ஜிஆருக்காக இந்த விருது, அவர் அந்த படத்தில் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. நீங்கள் நடிப்புக்கு கொடுக்கீங்களோ இல்லையோ, நான் ஒரு உண்மையை சொல்கிறோம்னு கண்ணதாசன் சொல்கிறாரு. உலகத்திலேயே சினிமா என்கின்ற மிக சக்தி வாய்ந்த ஊடகத்தை உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருவர் தான் சரியாக பயன்படுத்தினார். பாமர மக்களின் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், மானுட வர்க்கம் தலைத்துவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் படங்களில் பாடல்களில் மட்டும்தான் ஐயா நேர்மறை சிந்தனை. ஒரு சாதாரண மனிதனும் தன்னை ஒரு கதாநாயகனாக நினைத்துக்கொண்டு ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அது எம்ஜிஆர் படங்கள் மூலமாக மட்டும்தான் ஐயா. இப்படி ஒரு சாதனையை எம்ஜிஆரை தவிர இந்த சினிமா உலகத்தில், உலக அளவில் யாருமே செய்யலையா. இதுக்காகவாது கொடுக்கலாமே. இதில் உங்களுக்கு என்ன எதிர்ப்பு வேண்டி கிடக்கு? கண்ணதாசன் இப்படி கேட்டது நிருபர்கள்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா மற்றவங்களை விட இவர் தான் இதை ரொம்ப வசைபாடுவார்னு நினச்சாங்க. கண்ணதாசன் அப்படியே, ஏங்க, எம்ஜிஆருக்கும் எனக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு இது வேறு. எம்ஜிஆருக்கு ரிக்ஷாக்காரன் படம் வாயிலாக இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர் என்ற தேசிய விருது கொடுக்கப்பட்டது சரியே, மிகச்சரியே. இதை 100% நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லி கண்ணதாசன் ஆணி அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார்.